நாள் 25 சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமேன். காலங்கள் மாறியே புரியாமல் போனதே, துணையாக வந்ததை கண்டேன். எனக்காக வந்திரே, சிலுவையை சுமந்திரே, பலியாகி தந்ததை கொண்டேன். என்னோடு நீரே இருந்தே, பாதையில் கூட நடந்தே, என் பாவத்தை மன்னித்தே, என் வாழ்க்கையை மாற்றினே. துணை நீரே என் இயேசுவே, ராஜனே நீ வாருமே, என் வாழ்நாள் முழுவதும் எனக்கெல்லாமே நீரே. துணை நீரே என் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளின் சிந்தனை பொருள் கர்த்தரே நமக்கு துணை. 3 சிந்தனைகள். முதலாவது, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாம் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. 2வது, நம்புகிறவனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். சங்கீதம் 115:9ஆம் வசனம், இஸ்ரவேலே, ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகவுமாய் இருக்கிறார். கர்த்தரை நம்புங்கள். சங்கீதம் 63:7, நீர் துணையாய் இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று வேதம் சொல்கிறது. 3வது, பயப்படுகிறவனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். சங்கீதம் 115:11ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகவுமாய் இருக்கின்றார். ஏசாயா 50:7-9 வசனங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன் என்று வேதம் சொல்கிறது. எனவே கர்த்தர் நமக்கு துணையாயிருக்கிறார். அவரை நம்புவோம், அவருக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீங்கள் எப்பொழுதும் எங்களுடைய துணையாளராக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து நாங்கள் உம்முடைய கிருபையிலே நிலைத்திருக்க கர்த்தர் அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.